டொனால்ட் ட்ரம்பை அலறவிட்ட 4 லட்சம் கோடி. இந்தியாவுக்கு 50% வரி விதித்ததன் பின்னணி மர்மம் வெளியானது. 140 கோடி மக்களுக்காக மோடி எடுக்கப் போகும் முக்கிய முடிவு. வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில் 2வது முறையாக அதிபராகியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் உலகில் உள்ள மொத்த நாடுகளும் தனது சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி கட்டுப்படாத நாடுகளுக்கு எதிராக வர்த்தக ரீதியாக வரியை அவர் உயர்த்தி வருகிறார். இது உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்கா மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் எதிரி நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவிடம் இந்தியா 35% கச்சா எண்ணெய் வாங்குவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் வரியை 25% உயர்த்துவதாக கடந்த 1ஆம் தேதி அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். அது இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது. என்றாலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்வதாக அறிவிக்கவில்லை. இதனால் இந்தியாவுக்கு 24 மணி நேரம் கெடு விதித்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மேலும் 25% உயர்த்தி இந்திய பொருட்களுக்கு 50% வரியை தடாலடியாக உயர்த்திவிட்டுள்ளார். இதேபோல பிரேசில் நாட்டுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு 39% வரியும், கனடா போன்ற நாடுகளுக்கு 35% வரியும் விதித்திருக்கிறார் ட்ரம்ப். அதே சமயம் அமெரிக்காவின் பரம எதிரி நாடான சீனாவுக்கு 30% மட்டுமே வரியை விதித்திருக்கிறார். அதோடு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு போட்டி போட்டு வரியை உயர்த்தி டொனால்ட் ட்ரம்பை திருப்பி அடித்துள்ளது. என்றாலும் மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் எதிரி நாடுகளாகவே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்தன. ஆனால் இந்தியா மட்டுமே நட்பு நாடாக இருந்தது. அப்படி இருக்கையில் தற்போது இந்தியாவுக்கு மட்டுமே 50% என்று கூடுதலான வரியை டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தி இருப்பது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனால் இந்தியாவும் சீனாவை போன்ற அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பதிலுக்கு பதில் 50% வரியை உயர்த்தி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பலரும் மத்திய அரசை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். என்றாலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் அதிரடியாக முடிவெடுக்காமல் பொறுமை காத்து வருகிறார். மேலும் இப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கி இருப்பதன் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. கடந்த 2024ஆம் நிதியாண்டில் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து 7.6 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு 3.6 லட்சம் கோடி பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் வர்த்தக ரீதியாக அமெரிக்காவை விட இந்தியா 4 லட்சம் கோடி அதிகமாக வியாபாரம் செய்திருக்கிறது. அதனால் இப்படி அமெரிக்காவில் அதிகமாக வியாபாரம் செய்து சம்பாதிக்கும் இந்தியா கச்சா எண்ணெயை அமெரிக்காவில் வாங்காமல் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதுதான் டொனால்ட் ட்ரம்பால் பொறுத்து கொள்ள முடியவில்லையாம். இதனால் தாங்கள் இந்தியாவிடத்தில் பெரிய அளவில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த 35 ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு தருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்கள் இந்தியா வாங்கி வருவதால் அதை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பிரதமர் மோடியிடம் பேசியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் மோடி அதற்கு பிடிகொடுக்கவில்லையாம். ரஷ்யாவிடம் நீண்ட காலமாக நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த வர்த்தகத்தை முறித்துக் கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டாராம். அதனால்தான் ஆண்டுதோறும் அமெரிக்காவில் 7.6 லட்சம் கோடி வியாபாரம் செய்யும் இந்தியா தங்களது பொருட்களை வாங்க மறுக்கிறார்களே என்பதற்காகத்தான் இதுபோன்று இந்தியாவுக்கு 50% வரியை விதித்திருப்பதாக கூறுகிறார்கள். இப்படி செய்தால் மோடி தங்களுக்கு பணிந்து விடுவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கணக்கு போடுவதாகவும் இந்திய பொருளாதார வல்லுநர்கள் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார்கள். என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவின் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு அஞ்சாமல் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை வேறு நாடுகளுடன் திருப்பி விடுவதற்கான முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபரின் இந்த வரி விதிப்பினால் எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கிடையே எந்தவித வர்த்தக ரீதியிலான தொடர்பும் இல்லாமல் போய்விடும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் நேற்று அமெரிக்காவின் இந்த 50% வரி விதிப்புக்கு பிறகு இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் சமீப காலமாக அமெரிக்கா இந்தியாவை குறிவைத்து இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக நம்மை டார்கெட் செய்து வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 140 கோடி மக்களுக்கான எரிசக்தி தேவையை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை அவர்களுக்கு தெரிவித்துவிட்டோம். இருப்பினும் இந்தியா மீது கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்திருப்பது துரதிருஷ்டவசமானது. என்றாலும் அமெரிக்காவின் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. நமது நாட்டின் நலனுக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. அமெரிக்காவை சமாளிக்க சீனா செல்ல போகும் பிரதமர் மோடி. 2019ஆம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் மோதிக்கொண்டார்கள். இதில் உயிரிழப்பு ஏற்பட்டது. என்றாலும் அதன் பிறகு எல்லை பிரச்சினை சம்பந்தமாக 2 நாடுகளுமே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு ஏற்பட்டது. அதோடு இந்தியா சீன நாடுகளுக்கிடையே வர்த்தக ரீதியாகவும் தொடர்ந்து உறவு இருந்து வருகிறது.
இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா இந்தியாவுக்கு 50% கூடுதல் வரி விதித்திருப்பதால் அந்நாட்டுடனான வர்த்தகத்தை குறைத்துக் கொண்டு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட வேறு சில நாடுகளுடன் வர்த்தகத்தை விரிவுபடுத்த பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார். அதனால் வருகிற ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 தேதிகளில் சீனாவில் நடைபெறும் உச்ச மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. அப்போது சீன அதிபருடன் சந்திப்பு நடத்தி வர்த்தக ரீதியாக இன்னும் இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்பது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி சில முக்கிய ஒப்பந்தங்களை செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, இந்தியாவை பகைத்து கொண்டு சீனாவுடன் உறவாட வேண்டாம், டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்த நிக்கி கேலி. தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிரடியாக செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு கோமாளித்தனமாக பல வேலைகளை செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவின் நீண்ட கால எதிரி நாடுகளுக்கு குறைவான வரி விதிக்கப்பட்டு அமெரிக்காவுடனான எப்போதுமே நண்பனாக தோள் போட்டு சென்று கொண்டிருக்கும் இந்தியா மீது அதிகப்படியான வரியை திணித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். என்றாலும் இப்போது வரை இந்தியா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அவரை போலவே 50% என்று வரியை உயர்த்தவில்லை. இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக முடிவெடுக்கலாம் என்று பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதோடு வேறு சில புதிய நாடுகளுடன் வர்த்தக ரீதியான உறவை விரிவுபடுத்திக் கொள்ளும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஐநா தூதர் நிக்கி கேலி என்பவர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்க இந்தியாவுக்கு தடை போடுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் ரஷ்யா மற்றும் ஈரானிய நாடுகளிலிருந்து அதிகப்படியான எண்ணெய் வாங்கும் சீனாவுக்கு 90 நாள் வரி விலக்கு அளித்திருக்கிறார். அமெரிக்காவின் எதிரி நாடான சீனாவிற்கு அளிக்கும் சலுகையை இந்தியாவிற்கு அளிக்காதது ஏன்? எதிரி நாடுகளுக்கு சலுகை அளித்துவிட்டு இந்தியாவை போன்ற நட்பு நாடுகளுடன் உறவை சிதைத்துக் கொள்ள வேண்டாம். இது அமெரிக்காவின் வர்த்தகத்தை பெரிய அளவில் பாதிக்கும் என்று நிக்கி கேலி ட்ரம்பிற்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி தங்களுடன் வர்த்தக ரீதியான நட்பு வைத்திருக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் இறந்து போய்விட்டது என்று அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம். இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. அமெரிக்கா மட்டுமின்றி வேறு நாடுகளுடன் இந்தியா போன்ற நாடுகள் வர்த்தக ரீதியான உறவை வைத்துக் கொள்ள முடியும். அதனால் இந்தியாவிற்கு அமெரிக்காவை விட்டால் வேறு நாடே இல்லை என்பது போன்று டொனால்ட் ட்ரம்ப் அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம். முக்கியமாக இப்போது வரை இந்தியா அமெரிக்காவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. நட்பு நாடு என்கிற முறையில் அமைதி காத்து வருகிறார்கள். அதனால் அவர்களின் நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு ட்ரம்ப் பொறுமையாக செயல்பட வேண்டும். குறிப்பாக எதிரி நாடுகளுடன் நட்பை வளர்த்து நீண்டகால நண்பர்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமாக அமெரிக்காவின் ஜென்ம எதிரி நாடுகளுக்கு குறைவான வரி விதித்துவிட்டு நீண்டகால நட்பு நாடான இந்தியாவுக்கு மிக அதிகமாக 50% வரி விதித்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அவசர முடிவை அதிபர் ட்ரம்ப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்நாட்டின் ஐநா தூதர் நிக்கி கேலி அவரை வலியுறுத்தியுள்ளார். பணம் கொடுத்து நிர்வாகிகளை எனக்கு எதிராக திருப்பிவிட்டார் அன்புமணி. டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சிகள் தற்போது டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் நடந்து வரும் நிலையில் அன்புமணி மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறி வருகிறார் டாக்டர் ராமதாஸ். இந்த நிலையில் தற்போது தனக்கு போட்டியாக அன்புமணி நாளை மறுநாள் பொதுக்குழு கூட்டியிருப்பதால் அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ். அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே பணம் கொடுத்தே எனக்கு எதிராக திருப்பிவிட்டார் அன்புமணி. என்னை பார்த்து ஐயா ஐயா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்கிறார்கள். இப்படி பேச வைத்ததே அன்புமணிதான். பாமகவை என்னிடமிருந்து முழுமையாக பறிப்பதற்கு அவர் சூழ்ச்சி செய்கிறார். அதனால்தான் கட்சியின் 34 அமைப்பு நிர்வாகிகளையும் அவர் தன் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார். அதோடு என்னை பற்றி பொதுவெளியில் தவறான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அது மட்டுமின்றி கூட்டணி மற்றும் வேட்பாளர் குறித்த முடிவுகளை நான் மட்டுமே முடிவெடுப்பேன் என்று தற்போது கூறி வருகிறார் அன்புமணி. என்னை தைலாபுரத்தில் டம்மியாக இருக்கும்படி கூறுகிறார் என்று கூறியிருக்கும் டாக்டர் ராமதாஸ், இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தவன் நான். அதனால் அன்புமணி செயல் தலைவர் பொறுப்பை ஏற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய அதிகாரத்தை பறிக்க அவர் முயற்சி செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார் ராமதாஸ்.